நம்ம டெய்லி ரீல்ஸ் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு ரெஸ்பெக்டடான ரீல் வந்தால் அதுக்கு நம்ம இந்த ரெஸ்பெக்டடான எமோஜி யூஸ் பண்ணுவோம், ஒரு சிக்மா எமோஜின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு. அதாவது இது ஒரு சிலையை குறிக்கிற எமோஜி. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலைகள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே ஒரு ஐலாண்ட் முழுக்க இருக்கு. இந்த கதை ஆரம்பிச்சது 1722. ஜக்கபும் அவரோட க்ரூவும் வந்து கடல் முழுக்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கண்டுபிடிச்சது தான் இந்த தீவு ஈஸ்டர் ஐலாண்ட். அதாவது ஈஸ்டர் டே அன்னைக்கு கண்டுபிடிச்சதுனால அதை ஈஸ்டர் ஐலாண்டுன்னு வைக்கிறாங்க. அந்த தீவு முழுக்க இந்த மோய் சிலை வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் லைனாக வச்சிருக்காங்க, கடலுக்கு ஆப்போசிட்டா பாக்குற மாதிரி, அதாவது இந்த ஐலாண்ட பாக்குற மாதிரி. இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானதா இருக்குங்கிறதாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 75 90 டன் வரைக்கும் இருக்கு. முதல்ல அவங்க கண்டுபிடிச்சப்ப வெறும் அதோட தலைப்பகுதியை மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அப்போ வந்து அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்ல. இப்போ 2010ல முழு மோயோட ஃபுல் உடம்பே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபுல்லா வந்து தோண்டி. அதாவது ஏன்ஷியன் மக்களால் என்ன நம்பப்படுதுன்னா இந்த மோய் சிலை வந்து அவங்கள ஈவல் கிட்ட வந்து பாதுகாக்கும் நம்பப்படுது. மிஸ்ட்ரியான விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். மறக்காம இந்த இடத்துல இருந்து விசிட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஸ்டே டியூன்.